வைகை எக்ஸ்பிரஸில் போய் ஆகணுமே சொல்லிட்டு சரி நம்ம சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வைகை எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தேன். ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 வரும் சொன்னாங்க. லஞ்சுனா பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெயினும் பார்த்திங்கன்னா 2:10 ஷார்ப்பாக வந்துருச்சு. எனக்கு கிடச்ச கோச் பார்த்திங்கன்னா D10. ஒரு ட்ரெயின்குள்ளே போய் ஏறி உட்காந்தாச்சு. இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட், அப்புறம் சைடில் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஆர்ம் ரெஸ்ட்டு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு, யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று மேல்மருவத்தூரில் எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னே தெரில. இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுட்ஸை பற்றி கவலையே இல்லை. ஃபுட்ஸ் எந்த நேரமும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஈவினிங் ஆச்சு சொல்லிட்டு நான் ஒரு டீ வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 rupees. அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டேன். நம்மளை கரெக்டாக 7 o'clock திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணோம். திருச்சி வந்துட்டாலே வைகை எக்ஸ்பிரஸில் பாதி ஜேர்னி கம்ப்ளீட் பண்ண மாதிரி. அதே மாதிரி இங்கே கூட்டமும் நல்லா இறங்குச்சு. மேக்ஸிமம் ஒரு 50% தான் ட்ரெயினில் இருந்தாங்க. ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes டிலேவாக தான் போச்சு. ஆனால் ஸ்லாக் டைம் கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தாங்க. 9:70 நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணோம். என்ன தான் நம்ம திருச்சி வரைக்கும் டிலேவாக இருந்தாலுமே நம்ம மதுரைக்கு ஏர்லியாகவே ரீச் பண்ணிட்டோம். நோ டிலேவோட தான் வந்தோம். நீங்கள் யாரும் நம்ம வைகை எக்ஸ்பிரஸில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.